சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். 1555ஆம் ஆண்டு நிக்கோலஸ் ரிட்லி என்பவரை மரத்தில் கட்டி வைத்து உயிரோடு எரித்தனர். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார் என்பதற்காகவே அவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நிக்கோலஸின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை திடப்படுத்தி அவரோடு தங்கி இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார். ஆனால் நிக்கோலஸோ வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார். நான் எப்பொழுதும் போல இன்று இரவும் நன்றாக படுத்து தூங்கவே விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சகோதரனை அனுப்பிவிட்டார். ஏனெனில் சமாதானத்தின் தேவனை நிக்கோலஸ் நன்கு அறிந்திருந்தார். அவருடைய இளைப்பாறுதல் தரும் கரங்களில் நித்தியமாய் இளைப்பாறுவேன் என்ற சந்தோஷமும் சமாதானமும் அவருக்கு அதிகமாக இருந்தது. பிரியமானவர்களே, நிக்கோலஸை போல நம்முடைய வாழ்வில் நாம் பிரச்சனைகளை சந்தித்தால் நம் மனதில் சமாதானம் இருக்குமா அல்லது இருதயம் தத்தளிக்குமா? தம்முடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் விசுவாசித்தால் நம்முடைய உள்ளத்திலும் சமாதானம் பறிபோகாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமாக தைரியமாய் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துவிட்டு வெளியே வரும்போது யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான் என்றார். தம்மை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசையும் இயேசு பழிக்கவில்லை. சிநேகிதனே என்று அவனை அழைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அறியாத எதுவுமே நேரிடாது. நம்முடைய சூழ்நிலை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆகவே பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் தைரியமாய் இருப்போம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே நமக்கும் தந்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்ததை போல நமக்கும் ஜெயம் தருவார். God bless you. Have a blessed day.